அவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு நம் ஜமாத்துல் ஆஹிருடைய பிறை 3க்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் நம்மளை விட்டு கழியும் போதெல்லாம் நம்மளுடைய ஆயுள்கள் குறைந்து கொண்டே இருக்கு. அதான் நம்ம சொல்லுவோம், ஆயுள்கள் கூடிக்கொண்டு இருக்கும்போம். இல்லை, நம்ம மரணத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கோம். அப்படிப்பட்ட மரணம் நம்மகிட்ட வரும்போது பாவமற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, குறை இல்லாதவர்களாக அல்லாவின் முன்னால் நம்ம ஆளிராகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருமானாக. நம்மளுக்கு நிறைய ஆயுளை எல்லாம் கொடுக்குறேன்டா, அமலுக்காக வேண்டிய ஆயுளை கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஆபியத்தை கொடுக்குறேன்டா, அமல் செய்வதற்காக ஆபியத்தை கொடுக்குறான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முதலாம் ஆபியத்தோடு இருந்தோம், அமல் செஞ்சோம். இப்போ ஆபியத்து குறைஞ்சிருச்சு, அதனால அமல்கள் மேலே குறை வந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்ம விரும்பி கேட்கக்கூடிய துவா, யா அல்லாஹ் அமல் நிறைந்த ஆபியத்தை கொடுத்து எனக்கு ஆயுளை கூடிய அல்லாஹ். ஆயுளை மட்டும் நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்லை, நீண்ட நெடிய ஆயுள் வேணும் தான், அமல் செய்வதற்காக வேணும். அதுக்கு தான் ஆபியத்து வேணும் இல்லையா? அமலும் இருந்து ஆயுளும் இருந்து ஆபியத்து இல்லாட்ட அமல் செய்ய முடியலையே, அமல் செய்ய முடியலையேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் ஒழிய, ஆபியத்து இல்லாட்ட நம்ம ஆபியத்து மேலதான் குறை சொல்லுவோம். நான் தான் கிடைச்சனா, எனக்கு தான் இது வரணுமா? எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம யாரு? ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட உயர்ந்தவர்களா? ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கே அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தான், அதுல இருந்து மீண்டு வர அல்லாஹ் வச்சிருக்கேன் இல்லையா? அதுபோல அல்லாஹ் தஆலா நம்மளையும் அமல் செய்யக்கூடியவர்களாக, ஆபியத்து நிறைந்தவர்களாக, ஆயுளை அல்லாஹ் கொடுக்கும் ஆயுளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இது நம்ம வழிமார்களுடைய மாதத்துல நம்ம இருக்கோம். ரபியுல் ஆஹிர்னாலே வழிமார்களுடைய மாதம்னு சொல்லுவாங்க. எப்படி வசந்தமே வருகன்னு சொல்லி நம்ம முதல்ல ரபியுல் அவ்வள வரவேற்றமோ, அதே மாதிரி இது வசந்தத்தின் ஆகிர். அப்புறம் வழிமார்களுடைய மாதம். ஏன்னா வழிமார்களின் தலைவரான குதுபுல் அக்தாப் முஹ்யிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அத்தஸல்லாஹு ஜிர்ரஹுல் அஜீஸ் அவர்கள் மறைந்த மாதம். இந்த பூமியை விட்டு அவங்க மறைந்த மாதம். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களை பற்றி நம்ம பல பேர் இப்போ தெரியாத வண்ணமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இறைநேசர்கள் இல்லாமல் நம்ம தீனை அடைய முடியாது. அல்லாஹ் தஆலா பூமியை படைக்க நாடி மனிதனையும் உன்னைய வச்சு தான் படைப்பேன் அப்படின்னு பூமிகிட்ட சொல்லும்போது, குழப்பம் செய்யும் மனிதனையா என் உடம்புல நீ படைக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டான், உன்னுடைய முதுகுல நபிமார்கள் வருவாங்க அப்படின்னு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறுதியாக படைச்சு அவங்க மரண நேரத்தில் பூமி அழுதுச்சான். இனிமேல் நபிமார்களுடைய வருகை இல்லையே, என்னுடைய முதுகுல நபிமார்கள் வரமாட்டாங்களே, இனிமே தானே குழப்பம் உள்ள மக்களுக்கு நிறையா வருவாங்க, அப்போ நீ அவங்களதையா என்னை முதுகுல செமந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அழுகும்போது அல்லாஹ் சொன்னானா, நீ கவலைப்படாத, ஓ முதுகுல வழிமார்களையும் இறைநேசர்களையும் குத்துப்புகளையும் அக்குத்தாப்புகளையும் நான் நிரப்பிக்கிட்டே இருப்பேன், அவர்களை கொண்டு குழப்பம் செய்யும் மனிதர்களை திருத்தி கொண்டே இருப்பேன்டானா அல்லாஹ். அப்படிப்பட்ட தீனுக்காக வேண்டி உழைச்ச முஹ்யிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அத்தஸல்லாஹு ஜிர்ரஹுல் அஜீஸ் மறைந்த மாதம் தான் இந்த மாதம். அவங்களுடைய கராமாத்துகள், அதாவது நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதங்களை கொடுத்துருந்தான். ஒரு அற்புதம், 2 அற்புதம் இல்லை, நம்மளுக்கு எல்லாருக்கும் குரான்ல தெரியக்கூடிய பெரிய அற்புதம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில வச்சிருந்த தடி பாம்பாக மாறின அற்புதம். ஏன்னா எல்லாருமே கஹ்ஃப் சூரா ஓதக்கூடியவர்கள், நம்மளுக்கு கண்டிப்பா அது தெரியும். அதை கூட அல்லாஹ் என்ன கேட்டான்? மூசாவே உங்க கையில வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அது ஒரு அசாயா அல்லான்னு மட்டும் சொல்லலை. அவங்க பெருமிதத்துல அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறான், அவன்கிட்ட அதிக நேரம் நம்ம பேசுறத ஆரம்பிக்கணும்னு நினைச்சு என்ன செஞ்சாங்க? நான் கையில வச்சிருக்கிறது அசா, அதை வச்சு நம்ம ஆடுகளுக்கு இலைதலை பறிச்சு போடுவேன், நான் வாகனமாக வச்சுக்கிருவேன், இலைப்பாறும் போது சாஞ்சி நின்றுக்கிருவேன், அதோடைய சிப்பத்தை புறம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் கேட்டது என்ன கேட்டான்? அது என்னன்னு தான் கேட்டான். இவங்க அல்லாட்ட பேசணுங்கிற அந்த மகிழ்ச்சியில இதையெல்லாம் விலாவரியா சொல்லவும் அல்லாஹ் சொன்னா, அப்படிப்பட்ட அசாவா நீங்க கையில வச்சிருக்கீங்க, கீழே போடுங்க. அல்லாஹ் குரான்ல சொல்ற சிறு பாம்பு சீரும் பாம்புங்கிறான். அந்த வசனம் வரையில சீரும் பாம்புங்கிறான். ஏன்னா போடவும் என்ன செஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சீருச்சு. சீரும் பாம்பு என்ன செய்யும்? சட்டுன்னு கொத்திடும். மனிதனுக்கு டக்குன்னு பயம் வந்துடும். இப்போ மலை பாம்புலாம் நெளிஞ்சுதான் வரும், அது டக்குன்னு சீராது. இப்படி ஒரு பாம்புக்குள்ள தன்மை இருக்கு இல்லையா? இந்த சீரும் பாம்பா வரவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க?
பயந்துட்டாங்க. பயப்படாம அல்லாஹ் சொல்றான், அதை பிடிங்கன்றான். மூசாவே அதை பிடிங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னதுனால பயம் இல்லாம என்ன செஞ்சாங்க, அது வாயவே பிடிச்சிட்டாங்க. அல்லாஹ் வாயை பிடிங்கன்னு சொல்லல. குர்ஆனுடைய வசனத்துடைய தர்ஜுமாவை எடுத்து பாருங்களேன். அதோடைய வாயை போய் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா சொல்றது யாரு? அல்லாஹ்ல. பயப்படாதீர்கள் பிடிங்கன்னு சொல்லிட்டானே அல்லாஹ். அதே அசாதான் பிறவுன்ட்ட பேச வரும்போது பெரிய பாம்புங்கிறான் அல்லாஹ். என்னன்னா சிம்மாசனத்தையே சுத்தி வளைச்சிச்சு அந்த பாம்பு. அதையும் குர்ஆன்ல தான் இல்ல சார், அது ஒரு பெரிய பாம்புங்கிறான். அதே அசாவை திருப்பி தூக்கி போடுங்கன்னு சொல்றான். திருப்பி தூக்கி போடுங்கன்னு சொல்றான். சூனியக்காரர்கள் முன்னால அனைத்து பாம்புகளையும் விழுங்கக்கூடிய பாம்பாக மலைப்பாம்பாக மாறுச்சு. ஒரே ஆசாதான் 3 வகையான கராமத்து அற்புதங்களை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டினான். இதில் நபிமார்கள் வரிசையில் வருவது எல்லாமே அற்புதங்கள். வலிமார்களுடைய வரிசையில் வரும்போது கராமத்துகள். அந்த கராமத்துகளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? இப்போ நபிமார்களுடைய அற்புதங்களை தெரிந்து கொள்வது மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா பல பல அற்புதங்களை கொடுத்துருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை அற்புதங்களை கொடுத்துருந்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அற்புதங்களை கொடுத்துருந்தான், யூசுப் எல்லாருக்குமே அற்புதங்களை நபிமார்கள் எல்லாருக்கும் கொடுத்துருந்தான். நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பேர் அற்புதத்தை கொடுத்ததான் அருள்மறை திருமறை. எல்லாத்தை விட உயர்வான அற்புதம். அது நம்ம கண்ணு முன்னால, கரத்துல, கல்வில, நம்மளுடைய நடத்தையில, நம்மளுடைய பேச்சுல எல்லாத்துலேயுமே நம்ம உடனே இருக்கிறதுக்கு பேர் அல் குர்ஆன் நம்மகிட்ட இருக்கு. இப்ப வலிமார்களுடைய கராமத்துல அவுதுல்லாஹ் முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ஹத்தஸல்லாஹு ஜிரவுல் அஜீஸ் அவர்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச அற்புதங்களை ஒரு அளவாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படிலாம் இல்லை. மகத்தானவங்க தான். அவங்கள்ட்ட எல்லாம் என்ன சிஃபத்துகள் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. நம்ம முன்னோர் இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப என்ன நான் பேசும்போது எங்க உம்மா எப்படி இருந்தாங்க தெரியுமா, அடுத்து என்ன சொல்லுவேன், எங்க மூமா எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா. சாதாரண மனிதர்கள் நம்ம. அப்ப அவங்க சொல்லி கொடுத்த அந்த ஒழுக்கத்தையே நம்ம சொல்லும்போது, ஒழுக்க முறைகளையே நம்ம சொல்லும்போது, இறைநேசர்களுடைய அந்த சிஃபத்துகளை பற்றி சொல்றதுல என்ன தவறு இருக்கு? அந்த அடிப்படையில ஹவுதுல் அகலம்துறை அவங்களுடைய கராமத்து எப்படிப்பட்டதுன்னா, முதல் கராமத்தன்னு பார்த்தா, அவங்க பல லட்சம் பேர்கள் கூடி இருக்கிற மஜ்லிஸ்ல பயன் பண்ணுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த மஜ்லிஸ்ல ஒருவர் கூட கொட்டாவி விட்டது இல்லையா. சுப்ஹானல்லாஹ். மணிக்கணக்கில் அவங்க நம்ம பேசுகிற மேலே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் அவங்களுடைய பேச்சாட்டெல்லாம் இருக்காது. அதிகமான நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒருவர் கூட கொட்டாவி விட்டது கிடையாது. ஒருவர் கூட இந்த மஜ்லிஸை விட்டு எழுந்து சென்றது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப எப்படிப்பட்ட மஜ்லிஸாக அந்த நூறானியமான மஜ்லிஸாக இருக்குங்கிறத முதல் கராமத்தாக இருக்கிறது. அடுத்தது அவங்களுக்கு முஹையீன் பேர் வந்தது. தீனை ஹயாத்தாக்கியவர்கள். அதாவது அப்துல் காதிர் அப்படிங்கிற பேர் தான் அவங்களுடைய இயற்பெயர். அவங்க தாய் தந்தை வைத்த பெயர் அப்துல் காதிர். முஹையீன் தீனை ஹயாத் இல்லாமையா தீன் இருந்துச்சு அப்படின்னு இல்லை. அந்த நேரத்தில் அவங்க முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ஹத்தஸல்லாஹு ஜிரவுல் அஜீஸ் பிறக்கும்போது இஸ்லாமியர்கள் அப்போ இருந்தாங்க இல்லையா, பெரிய பெரிய அரசர்கள்லாம் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, தீனை ரொம்ப விளங்கி அதிகமான அறிவு உள்ளவர்களாக இருக்காங்க. அதிகமான அறிவு வந்துட்டாலும் என்ன ஆயிரும், பணிவு போயிடும். எல்லாம் பாதுகாக்கணும். எல்லாருக்கும் கிடையாது, எல்லாம் பாதுகாக்கணும். அப்படி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, தீனை தீனாக அறியாம வேற மாதிரி இருந்தவங்களை நேர்வழிப்படுத்துவதற்கு தான் முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ஹத்தஸல்லாஹு ஜிரவுல் அந்த காலகட்டத்தில் பிறக்கிறாங்க. இப்போ பிறந்து அவங்கள கொண்டு உஸ்தாத்தை கொண்டு அவங்க அம்மா சேர்க்க விடும்போது எல்லாம் தெரிஞ்ச வரலாறுக தான். இருந்தாலும் சில விஷயத்த நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்காண்டி மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். உங்கள் உமா கொண்டு சேர்க்க போகையில் இப்போ சொல்கிறது மாதிரி மதரசாக்களில் இடம் இல்லை, நிரம்பி வழியக்கூடிய அந்த இடத்துல அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பும் போகிறத அவங்க உஸ்தாத் எப்படி சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி அள்ளி கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த மஜ்லிஸ் நிறைஞ்சிருச்சு, உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு அவங்க மாணவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ இவங்க கொண்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. இவங்க முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ஹத்தஸல்லாஹு சிறு பையன் நிற்கிறாங்க.
காட்டின உடனே என்ன செஞ்சாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கொடுத்து விட்டது எதுக்குன்னு கொண்டுட்டு வந்த மாணவருக்கு கூட தெரியாது. இப்போ இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்றாங்க, பக்கத்தில் ஒரு பூ இருக்குது, அதை பறித்து அந்த தண்ணியில் வைக்கிறாங்க. வச்சு உங்கள் உஸ்தாதிட்ட கொண்டு கொடுங்கிறாங்க. இப்போ கொண்டாந்து அவங்க கொடுக்க வரும்போது உஸ்தாது புரிஞ்சுக்கிட்டாங்க, வந்திருக்கிற பையன் பாடம் படிக்க வந்த பையன் இல்லை, பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு அந்த உஸ்தாதே எழுந்து வந்து மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஹதரத் அவங்க பாடசாலையில் சேர்த்ததாக வரலாறு. இது சிறு வயதாக இருக்கும்போது. அப்போ இப்படிப்பட்ட மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஹதரத் உஸ்தாதுடைய பெயர் என்ன? ஹம்மாது ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹம்மாதுங்கிறவங்க தான் அவங்களுடைய உஸ்தாத். பல உஸ்தாதுமார்கள்ட்ட அவங்க பாடம் படித்தாலும் ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட இருந்து அவங்க அதிகமான இல்ம படிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு, மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இருந்த சிறந்த நபிமார்களில் அவங்களும் ஒருத்தர். அவங்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், இல்மு கற்றுக்கொள்வதற்காக யார்கிட்ட அனுப்புனான்? ஹிலர் அலைஹிஸ்ஸலத்திட்டையே அனுப்புகிறான். ஏன் அவங்ககிட்ட இல்மு இல்லைன்னு அர்த்தமா? மூசா அலைஹிஸ்ஸலத்துக்கு இல்மு இல்லையா? அல்லாட்ட நேரடியாக பேசுனாங்க. அல்லாஹ் சொல்லிடலாம்ல, உனக்கு எல்லா இல்மையும் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிடலாமே. ஏன் அவங்கள வந்து ஹிலர் அலைஹிஸ்ஸலத்திட்ட அனுப்பி அந்த கல்வியை கற்று அவங்க பிறருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கணும்? எவ்வளவுதான் கற்றாலும் நம்மளுக்குன்னு ஒரு உஸ்தாது தேவை அப்படிங்கிறத இந்த வரலாற்றின் மூலம் அறியணும். அப்படி இல்ம கற்றுக் கொடுத்தவங்க தான் ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஹதரத் அவர்கள். இப்போ வந்து அவங்க கற்றுக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு போகிறேன்னா, இப்லீஸ் அழிந்தது எதனாலமா? அல்லாட்ட இருந்து லகனத்தை பெற்று வெளியே வந்தேன் இல்லையா? உலகத்தை இப்லீஸ் தான் கெடுக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் கெட்டது எதனால? நப்சா. கர்வங்கிறது வேற, நப்சு வேற. நப்சு என்ன செஞ்சிச்சு? நீ தான் உயர்ந்தவன், நீ ஏன் இந்த மாதிரி ஆகிறேன்னு சொல்லி அவனை சொல்லி கொடுத்ததுனால நப்சால் அவனை அழிஞ்சான். அப்போ இது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல யார்கிட்ட பாதுகாப்பு? அல்லாட்ட பாதுகாப்பு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க. அந்த பாதுகாப்பு தேடிட்டு உங்கள் நப்சிட்ட பாதுகாப்பு தேடுங்க. நப்சிட்ட பாதுகாப்பு தேடுங்க. மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி எப்படி அவங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி அவங்க நப்சிட்ட பாதுகாப்பு தேடினாங்கண்டா, ஒரு முறை அவங்க தாகத்தோடு உட்காந்துருக்காங்க. அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தாகம் அறிஞ்சவே நீ, இந்த இடத்துல தண்ணி யாரும் எனக்கு காட்டில் இருக்காங்க, தண்ணி யாரும் கொடுக்க முடியாது, இப்போ எனக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நீ உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லான்னு கேட்ட உடனே கேட்டு துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வானத்துல இருந்து தங்க கிண்ணத்துல தண்ணி இறங்குது. இப்போ நம்மெல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? நான் கேட்ட துவா என் அமலா எல்லாம் எடுத்துக்கிட்டான், ஒப்புக்கொண்டுட்டான், தண்ணி தங்க கிணத்துல இறங்கியிருக்கு அப்படித்தான் நம்மளுடைய மைண்டுக்கு வரும். ஆனால் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஹதரத் என்ன செய்கிறாங்க, அந்த தண்ணி இறங்கவுமே அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே இப்லீஸ் சொல்கிறேன், நான் தான் தண்ணி கொடுத்ததுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? யார்கிட்ட கேட்குறான்? மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட கேட்குறான், நான் தான் தண்ணி கொடுத்தேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதுக்கு என்ன சொல்கிறாங்கண்டா, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பாட்டனாருக்கு அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ அது கியாமத் நாள் வரைக்கும் ஹராம் தான். தங்க கிண்ணத்துல தண்ணி குடிக்கக்கூடாது. நீ கொடுக்குறது தண்ணியாகவே இருந்தாலும் கொடுத்த பாத்திரம் என்ன? தங்கம். அதனால நான் வந்து தண்ணியை நீன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டாங்க. அதுக்கு அடுத்து அவன் கேட்குறான், பரவாயில்லை, நீங்கள் அறிவை கொண்டு ஜெயிச்சிட்டீங்க. ரெண்டாவது வலை விரிக்கிறான், அந்த நப்சை தூண்டுறதுக்குள்ள வலை. இப்போ என்ன நினைக்கலாம், நம்ம அறிவு இருக்குது அதனால நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி சொல்கிறான். அறிவு இருக்குது, உங்களுக்கு அறிவை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? வெற்றி பெற்றுட்டீங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, லகனத்து பெற்றவனே, எனக்கு அறிவை தந்தது அல்லாஹ் தானே, அவனை கொண்டு நான் பாதுகாப்பு பெற்றுட்டேன்டாங்க. அதுக்கு மூணாவது வலை என்ன சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்னை கொண்டு தானே பாதுகாப்பு தேடுறீங்க, வேற யாரை கொண்டும் பாதுகாப்பு தேடலையில, அப்போ எனக்கு பயன்தானே? இப்லீஸ் கேட்குறான்.
உங்கள்கிட்ட என்கிட்ட வந்து இப்படிலாம் உரையாடினான்னு வைங்களேன், என்ன ஆகும்? எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. இப்ப இந்த இந்த வார்த்தையை சொன்னதோட அதுக்கு என்ன சொல்றாங்க? என்னுடைய பாட்டனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்ல காமிச்சு இதுல நீ இதை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லி இருந்தா இதைத்தான் நான் பாதுகாப்பு தேடி இருப்பேன். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்காங்க, நான் தேடுறேன்டாங்க. அப்ப என்ன சொன்னா, நப்சை வச்சு உங்களை வீழ்த்த முடியல, கல்வியை வச்சு உங்களை நீ வீழ்த்த முடியல, அதனால நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு ஹவுதுல் அகலத்திட்ட ஒப்புக்கொண்டவன் தான் இப்லீஸ். அப்படிப்பட்ட இறைநேசர் தான் இந்த மாசம் மறைந்த மாதம் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்ததா இப்ப நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றதுக்கு 3 காரணங்கள் இருக்குன்னு நம்ம முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. ஒன்னாவது, மனிதன் பலகீனமானவன். ஒன்னாவது பலகீனமான மனிதன். ரெண்டாவது என்ன செய்யறான்? பணம் உள்ளவன்ட்ட பாதுகாப்பு தேடணும். பணம் உள்ளவன் யாரு? ரப்புல் ஆலமீன் மட்டும்தான், அவன்கிட்ட பாதுகாப்பு தேடணும். மூணாவது, இப்லீஸ் எதிரி. நாம் பலகீனமானவன், பாதுகாப்பு தருவது யாரு? அல்லாஹ். இந்த வார்த்தையை கொண்டுதான் நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணுங்கிறத உலகத்துக்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நம்ம ஹவுதுல் அகலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா? அடுத்ததாக, நம்மளுடைய நப்சால அழிஞ்சவன் இப்லீஸா தான் இருக்கணும் ஒழிய நம்ம நப்சால அழிந்தவர்களாக ஆகக்கூடாதுங்கிறதுக்கு வழிமுறைக்கு ஹவுதுல் அகலம் பாடம் எடுக்கும்போது சொல்றாங்க, மாணவர்களை பார்த்து கேட்குறாங்க, விட்டில் பூச்சி, இப்போ விட்டில் பூச்சி வரும் இல்லையா, விட்டில் பூச்சி எப்படி விளக்கை பார்த்து அழியுதோ, வெளிச்சம் தான் அதுக்கு அழியும், வெளிச்சத்தை கொண்டு அதற்கு அழிவு. மான்களை வலை வீசி அந்த வலையில சிக்க வைக்கிறதுக்கு ஒரு மியூசிக் போட்டு விடுவாங்களாம் அந்த வலைக்கு கீழே. அந்த மியூசிக்கை பார்த்து என்ன செய்யுமா, மான்கள் அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிறோமா. அப்போ ஆசைங்கிற வலைக்குள்ள ஒரு மனுஷன் போய் மாட்டிடக்கூடாது. இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அழிவுகள் இருக்கு. மனிதனுக்கு அழிவு நப்சால் இருக்கு. அதை வென்று வருபவர்களை அல்லாஹு தஆலா ஆதரிக்கிறாண்டு ஹவுதுல் அகலம் நம்மளை சொல்றாங்க, கல்வி சீராக்குறாங்க. நீங்க கல்வி சீராக்கி கொள்ளுங்கள்ங்கிறாங்க. நம்மளுடைய உள்ளத்தை எப்பவுமே சீராக வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம சொல்றாங்க. இப்ப ஆர்வத்துடன் எல்லா இபாதத்தையும் நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா? எல்லா இபாதத்து தொழுகையில இருந்து நம்ம எல்லாமே ஆர்வமும் இருக்கணும், ஆசையும் இருக்கணும். சும்மா என்னால முடியலையேன்னு புலம்புறதை விட ஆர்வத்தை நம்ம செஞ்சுட்டு அது மேல நம்மளுக்கு கிடைக்கலண்டா அல்லாஹ் அகலமும் நம்மளுக்கு இதுதான் கொடுத்துருக்கான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறலாம். ஆனா ஆர்வமே இல்லாம முயற்சி செய்யாதீர்கள் உபதேசத்தையும் ஹவுதுல் அகலம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையில இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்ததாக, இதுக்கு பிறகு ஒரு வரலாறு. முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஹத்தஸல்லாஹு ஜிர்ரஹுல் அஜீஸா அவர்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், யாருக்கும் ஞாபகம் வரல. ஏன்னா எங்க ஆலிமா சொல்லியிருக்கிறது, கேள்வி ரொம்ப நேரம் கேட்காதீங்கம்மான்னு. அதை நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றேன், இனிமேயும் ஃபாலோ பண்ணுவேன். அதனால பதில நானே சொல்லிடுறேன். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஹத்தஸல்லாஹு ஜிர்ரஹுல் அஜீஸா அவங்களுக்கு 46 பிள்ளைங்க. 46 பிள்ளைங்க பெற்றவங்க உலகத்துடைய ஆசை இல்லாம எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். படுக்கையில் இருந்தா கூட ரப்போட படுத்திருந்தோம்னா அது அமல் தான். துனியாங்கிறதோட படுத்திருந்தா அது அமல் கிடையாது. இதுக்கு ஒரு வரலாறு, இது சொன்ன வரலாறு எனக்கு ஞாபகம் இருக்கு, சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஞாபகம் மூட்டுறேன். ஒரு முறை முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஹத்தஸல்லாஹு ஜிர்ரஹுல் அஜீஸா பார்க்கறதுக்கு ஒரு ஷேக் வர்றாங்க. வந்தா இடையில ஒரு ஆறு ஓடுது. எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சா? நிப்பாட்டிடலாமா? ஞாபகம் வருதா வரலையா? நடுவில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றை தாண்டி தான் இவங்க இங்கே வரணும்.
ஆனால் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு இவங்க வந்துட்டாங்கிறத அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்துட்டாங்க, வந்துட்டாங்கன்னு தெரியுது. அவங்க ரொம்ப நேரமாக ஆற்றுடைய வெள்ளம் எப்போ போய் முடிகிறது, அவங்க எப்போ வந்து சந்திக்கிறது, நம்ம போய் அவங்கள சந்திக்கிறது, பசியோடு இருப்பாங்க அப்படின்னு தன்னுடைய முரீதை கூப்பிட்டு, தன்னுடைய மாணவரை கூப்பிட்டு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை கையில் கொடுத்து அதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. அவங்க சேகிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டு வாங்க. இப்போ அவங்க போய் பார்க்குறாங்க, வெள்ளம் ஆறு விரண்டு ஓடுது, வெள்ளம் ஓடுது ஆறில், நான் எப்படி போகிறதுன்னு திருப்பி வந்து கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சொல்கிறாங்க, பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார்னு சொல்லுங்க, அந்த ஆறு வழிவிடும் அப்படின்னாங்க. இப்போ இந்த மனிதர் போய் என்ன செய்கிறாங்க, இந்த பையன் மாணவர் போய் அந்த கரையில் நின்று சொல்கிறாங்க, பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னாங்க, வழிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆறு எங்கே வழிவிட போகுதுன்னு அவர் உள்ளத்தில் நினச்சிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆறு வழி விட்டுருச்சு. கால் கூட நனையாமல் அந்த கரைக்கு போயிட்டாங்க. அங்கே சேது ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க. இவ்வளோ சாப்பாடை கொண்டு வந்திருக்கோம், சரி அவங்க சாப்பிட்டுட்டு மீதம் வைப்பாங்க, நம்ம கொண்டு போயிடுவோம், சாப்பிட்டு போயிடுவோங்கிற அந்த ஐடியாவில் அவர் உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த சேது என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்களே பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், அதோட என்ன செய்கிறாங்க இருக்காங்க. இப்போ திருப்பி இங்கே வரணும், திரும்ப வந்து கரையில் நின்று சொல்கிறாங்க, பெண் ருசி அறியாதவர் வழிவிடுங்கிறாங்க, வழிவிடலை. போகையில் வழிவிட்ட ஆறு இப்போ வழிவிடலை. திருப்பி இவங்கள்ட்ட வர்றாங்க, இந்த சேகிட்ட வர்றாங்க, ஆறு வழிவிடலை, நான் போகணும், நீ எப்படிப்பா அங்கேருந்து வந்தேன்னுங்கிறாங்க. இல்லை எங்கள் சேகு சொன்னாங்க, பெண் ருசி அறியாதவர் வழிவிடுன்னு சொன்னாங்க, நான் வந்து சொன்னேன், அந்த ஆறு வழிவிட்டுச்சு, இப்போ நான் கேட்குறேன் சொல்கிறேன் போய், ஆனால் வழிவிட மாட்டேங்குது. அப்படியா, நீ வரையில் இப்படி தான் சொல்லி வந்தீங்களா அப்படின்ட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் இவங்க சொல்கிறாங்க. அதுக்கான நேரம் அமைதியாக இருந்துட்டு சொல்கிறாங்க, உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார்னு சொல்லுங்க, அது வழிவிடும்ட்டாங்க. உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னாருன்னு சொல்லுங்க. இப்போ சொன்ன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, வந்து அந்த மாணவர் வந்து அந்த வாசலில் நின்று அந்த இதுக்கிட்ட நின்று, இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த சேகை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, திரும்பி பார்க்கல, அவங்க வாயவும் பார்க்குறாங்க, வயிறையும் பார்க்குறாங்க. வந்து சொல்கிறாங்க, உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னாங்க. இப்போ பாதை கொடுத்துருச்சு. அதே மாதிரி கால் நனையாமல் நடந்து வந்துட்டாங்க. வரும்போதே டென்ஷனாக வர்றாங்க. புஸ்தகத்தை வந்து கேட்குறாங்க, என்னதான் நடக்குது, உங்களுக்கு 4 மனைவி 46 புள்ள, அவங்களுக்கு கொண்டு போன சாப்பாடை பூரா என்ன செஞ்சுட்டாங்க, 5 பேர் 4 பேர் சாப்பாடையும் ஒரே ஆளை சாப்பிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க உண்டு ருசி பெண் ருசி அறியலைண்டு, அவங்க சொல்கிறாங்க உண்டு ருசி அறியலைண்டு, ஆனால் ஆறும் கேட்குது, எனக்கு இதில் விளக்கம் சொல்லுங்கன்றாங்க. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஹத்தஸல்லா ஒரு 2 பேரை கூப்பிட்டாங்க. 2 பேர் கையிலையும் 2 வாழை கையில் கொடுக்குறாங்க. ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எள்ளி இந்த மனிதர் இந்த மாணவர் தலையில் வைக்கிறாங்க. இந்த மாணவர் நினைக்கிறாங்க, நம்ம என்ன கேட்டோம், நம்மளுக்கு ஏன் கத்தியும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து தலையில் சுமையும் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற கவலையோடு என்ன செய்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வச்சு இவங்களை கூட்டி கொண்டு கடத்தருவீங்க. பாக்தாத் நகரம் எப்படி இருக்கும், ஜோதியாக இருக்கும், கடை வீதிகள்லாம் ஒரு மாதிரியான இருக்கக்கூடிய நகரம் இல்லை, அந்த நகரத்தை எல்லாம் சுற்றி காட்டுங்க, கடை வீதிகளை சுற்றி காட்டுங்கன்ட்டாங்க. இப்போ இந்த மாணவரோட போய் அந்த 2 அருவாளை வச்சிருக்கிறவங்க பின்னாலேயே போய் சுற்றி காட்டுறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு திருப்பி வந்தாச்சு. தலையிலேருந்து ஒரு சட்டு தண்ணி கீழே விழுந்தாலும் தலையை வெட்டிடணும்னு வேற சொல்லி விடுறாங்க. வந்ததுக்கு பிறகு கேட்குறாங்க, எல்லாம் கடை வீதிலாம் எல்லாம் பார்த்துட்டியாப்பாங்க. நான் எங்கே பார்த்தேன், தலையிலேருந்து தண்ணி கீழே விழுந்தா என் கழுத்து போயிருமே, அதுதானே என் சிந்தனையில் இருந்துச்சு, நான் வேடிக்கை எங்கே பார்த்தேன்டா. அப்போ தான் ஹவுதுல் சொன்னாங்களாம், இதே போல தான் நாங்கள் உலகத்துக்கு வந்திருக்கோம், குழந்தைகளை பெற்றிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், எதுவுமே எங்களுக்கு என்ன ஆயிராது, ருசியாகவோ அசியாகவோ போகாது. அல்லாஹ் தர்றான், அல்ஹம்துலில்லாஹ். இதை தவிர நாங்கள் எதையும் என்ன செய்யலை, நீ எப்படி கடத்தெருவில் போய் நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்கிறது போல இந்த துனியாவில் வந்து நாங்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை மட்டும்தான் நிறைவேற்ற வந்திருக்கோம் அப்படின்னு பாடம் கொடுத்தாங்கிறது இது ஹவுதுல் அவுலத்துடைய கராமத்தில் இதுவும் ஒன்று. ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ஹத்தஸல்லா அஜீஸ் அவங்களுக்கு பாடம் எடுக்கும்போது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் நிறைய சொல்கிறாங்க. உமர் கத்தாப் வாழ்க்கை வரலாறு தான் நிறைய அவங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுது. மதினாவில் இருக்காங்க, 1000 மைல்களுக்கு அப்பால ஜாரியார் ரலியல்லாஹு தஆலா போருக்கு போயிருக்காங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மதினாவில் இருக்காங்க. இப்போ மதினாவில் இருந்து சொல்கிறாங்க,
ஜாரியா மலையை பாருங்க, ஏன்னா மலையில எதிரிகள் சூழ்ந்து இருக்காங்கிறாங்க. 1000 மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய ஜாரியார் ரலியல்லாஹு தஆலாவுடைய காதுல போய் என்ன கேட்குது? ஜாக்கிரதையா இருங்கிற உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய குரல் கேட்குது. குரல் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடையது தான். ஆனால் அல்லாஹ் கொண்டு சேர்த்தது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே. இந்த இதை சொல்லிட்டு சொல்றாங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இவ்வளோ ஆற்றலை கொடுத்த அல்லாஹ் உங்களுடைய உயிரின் ஆற்றல் என்கிட்ட தான் இருக்குங்கிறதுக்கு காட்டுறதுக்காக முன் சப்புல நின்ற அவ்வளவு கையில இருக்கிற வாழை காட்டி கொடுக்கலையே. முருகத்தப்படையில வெட்டுறதுக்கு முன் சப்புல தானே நிக்கிறான் அவ்வளவுங்கிறவன். அவன் வெட்ட வந்திருக்கேன், அவன் வந்து வாழை காட்டி கொடுக்கலையா இல்ல? அப்ப அனைத்து ஆற்றலை கொடுத்தாலும் உங்களுடைய ரூஹ் என்னுடைய ஆற்றலை தான் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அதே போல உலகமே நம்ம கைவசப்பட்டாலும் தீனுங்கிறது ரப்பல் ஆலமீன் கொடுத்து நம்ம அறிவது, அதை அறிந்து பிறருக்கு எத்தி வைப்பது உங்க கையில இருக்குங்கிற அந்த பாடத்தை ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கௌதுல் அகலத்துக்கு பாடமாக எடுத்து கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப எப்படிப்பட்ட சத்திய வார்த்தை! உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய நாவுல அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் பேசுறான்னு அப்படிப்பட்ட நாவில் இருந்து வந்த வார்த்தைய அல்லாஹு தஆலா ஒரு படையவே காப்பாற்றி கொடுக்க அல்லாஹு தஆலா நாடு வேண்டாம், தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அல்லாஹ் தெரியப்படுத்தலையே. அப்ப நம்மளுக்கு கிடைச்ச ஈமான, கிடைச்ச இல்ம பிறருக்கு கற்றுக் கொடுத்து வாழுங்கன்னு கற்றுக் கொடுப்பதுக்கு தான் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. இந்த அடிப்படையில நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனமுருகி அல்லாட்ட கேட்பது, யா அல்லாஹ் நபிமார்களுடைய வழியில் வந்த இறைநேசர்களுடைய வழியில எங்களை வாழ செய்ய அல்லாஹ். ஏன்னா ஒருவரை பிந்தி தான் ஒருவர். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த பயன் பண்ணுவதற்கு நாங்க ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாதுல்ல. அல்ஹம்துலில்லாஹ் 2 வாரம் நீங்க காது உள்ள பயனை கேட்டிருப்பீங்க, கல்புக்குள்ள நீங்க போயிருக்கோம். இதையும் போக வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும் இன்ஷா அல்லாஹ். எதுக்காக ஒருவருக்கு பின்னால ஒருவர் கண்டிப்பா அல்லாஹ் ஆளை அனுப்புவான். எல்லா விஷயத்திலையும் நம்மளை கொண்டு எந்த காரியமே இல்லை, ரப்ப கொண்டுதான் எல்லாமே அப்படின்னு அறியறதுக்கு தான் நம்ம வலிமார்களுடைய வரிசையை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு ஒரு எந்த விதமான பாடமும் கற்றுக் கொடுக்காம அவங்க சென்றவர்கள் இல்லை. கதவை சாத்தி தாள் போடும் போது எந்த ஒரு வீட்டுல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லப்படுமோ அந்த வீட்டுக்குள் சைத்தான் நுழைய மாட்டான்னு நம்மளுக்கு சொல்றாங்க. சொல்றவங்களுடைய நாவை பொறுத்து மனசை பொறுத்து இருக்கு. நம்மளுடைய நாக்கை எல்லாம் சுத்தப்படுத்தி இருந்தால் நிச்சயமா சைத்தான் உள்ள போயிட மாட்டான். கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர சைத்தான் எல்லாம் இருக்கேன் இல்லையா? நான் இதெல்லாம் ஓதிறேன், இதெல்லாம் தொழுதுறேன், ஆனாலும் என் வீட்டுல சண்டை வருது. காரணம் நம்மளுடைய செயல்பாடுகள்ல ஏதோ என்ன குறை இருக்கு, நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல என்ன குறை வச்சிருக்கோம், மனசுல என்ன குறை வச்சிருக்கோம், நம்ம வாழ்க்கையில என்ன குறை வச்சிருக்கோம். ரப்பே ரஹ்மானே உனக்கு பிடிக்காத காரியங்களை நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன்னு ஒத்துக்கிறேன். என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. கௌதுல் அகலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தந்த தாய் மகனை பார்த்து அதுக்கு அனுப்பி வைக்க போகையில சொன்ன 3 உபதேசம் என்ன சொன்னாங்க? கப்பலை சரிப்படுத்திக்கொள், கடல் ஆழமாக இருக்கு. அப்படின்னா என்ன? ஒரு ஈமான சரியாக்கிக்க. கடல் ஆழமாக, துணியா ஆழமானது, கப்பலை சரிப்படுத்திக்கொள். உன்னுடைய ஈமான, உன்னுடைய இல்ம, உன்னுடைய எல்லா விஷயத்தையும் சரிப்படுத்திக்க. எவ்வளவு ஆழம் இருந்தாலும் என்ன செய்யும்? அல்லாஹ் காப்பாற்றி கொண்டு அது கரை சேர்த்துட வேண்டாங்க. 2வது என்ன சொன்னாங்க? பயணம் தூரமாக உள்ளது, கட்டி சாதத்தை நிறுத்து கொண்டுட்டாங்க. கட்டி சாதத்தை நம்ம புளியோதரையும் எலுமிச்சம்பழம் சோதையும் கட்டுறது கிடையாது. எதை கட்டணும்? தக்குவாங்கிற அமலை நம்ம பயபக்தியையும் இபாதத்துங்கிற அமலையும் கட்டி சாதகமாக கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, வழி கையில கணம் இருந்தாதான், பையில கணம் இருந்தாதான் வழியில பயம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில நம்ம பயம் இல்லாம போகணும்னா நம்மகிட்ட தக்குவா இருக்கணும். அதே நேரத்தில் இபாதத்து அமலும் நம்மகிட்ட நிறைஞ்சிருந்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் பயம் இல்லாம போகக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. அடுத்து சொன்னாங்க, மகனே பொய்யே பேசாதேன்றாங்க. ஒருபோது உடனே பொய் பேசிடாதேன்றாங்க. 40 தங்கை நாணயம் இருந்தும் என்கிட்ட இருக்குன்றாங்க. ஒரு கொள்ள கூட்டத்தையே இஸ்லாத்துக்கு கொண்டு வரக்கூடிய வழிமுறை அல்லாஹ் தந்தான்.
ஒரு உண்மை பேசுனதுக்காக 700 பேர் ஈமான் கொண்டாங்க. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நாம எதை உண்மையாக பேசுறோம், எதை பொய்யாக பேசுறோம்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கோம். சொன்ன தெரியாம சொல்லிட்டேன், ஏதாவது சொன்னாலும் ஜோக்குக்காக சொன்னேன். இப்படி எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடறோம், மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொருந்தி கொண்டு நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையும் வெற்றியாக்கி நம்மளுடைய சொல்லையும் செயலையும் பரிசுத்தப்படுத்தி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வாழ்வில் வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழக்கூடிய நல்லவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. இப்போ மகரிப் நம்மளுக்கு கிட்ட வர்றதுனால இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் முடிச்சிருவோம். இப்போ இந்த ஃபௌதுல் அஸ்லம் அவர்களுக்கு ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கற்றுக் கொடுத்த 7 உபதேசம், அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம மஜ்லிஸை நிறைவு செஞ்சுருவோம். ஒன்றாவது என்ன சொல்கிறாங்க, யார் அதிகம் பேசக்கூடியவரிடம் இரக்கம் இருக்காது. அது அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அதிகமாக வீண் பேச்சுக்களை பேசாத. ஏன்னா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, மார்க்க உபதேசங்கள் கூட பிறர் சடைவு அடைவது போல இருந்துட்டால் வீண் பேச்சுன்றாங்க. நவுதுபில்லாஹி மின்ஹா. எப்படா முடிப்பாங்கன்னு இருக்கக்கூடாது, இப்போ முடிச்சிடுவாங்கன்னு இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் இருக்கலாமேன்னு எதிர்பார்ப்போட முடிக்கணும். அதுதான் மார்க்க உபதேசம் கூட, எந்த கல்வியாகட்டும். அடுத்ததாக சொல்றாங்க, யார் அதிகமாக உணவை உண்பவரிடம் இரக்கம் ஞானம் இருக்காது. அதிகமான உணவின் ருசி உள்ளவர்கள்ட்ட ஞானம் இல்மை இருக்காது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசவையில் வேலையை சேர்ந்திருக்காங்க. அவங்களோட ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் சந்திக்கிறாங்க. கேட்குறாங்க, என்ன என்னோட தானே நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த, இப்போ நீ அரசவையில் இருக்கிற அளவுக்கு உனக்கு பதவி எப்படி கிடச்சிச்சு, நான் இன்னும் ஆடு தானே மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், நான் உணவை குறைச்சிட்டேன், அல்லாஹ் தஆலா எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டேன்டா. அதுக்கு தான் நம்ம நோன்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். நம்மளை நம்ம பரிசுத்தப்படுத்துறதுக்கு நோன்பை கொடுத்துருக்கான். நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தவங்க நோன்பை விட்டா என்ன நிலைமைங்கிறத அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சொல்றாங்க, யார் மனிதர்களிடம் அதிகமாக உரையாடி கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு இபாதத்தில் சுவை இருக்காது. மனிதர்களிடம் வீண் பேச்சுக்கள், என்னென்ன எப்படி எப்படி பேசணும் எப்படி இல்லை. இப்போ நம்மளுக்கு இந்த அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மஜ்லிஸில் கொடுத்துருக்கான், மஜ்லிஸில் ஒருத்தர் பேச இவ்வளவு பேரையும் கேட்க வச்சிருக்கான். இப்போ இதே நம்ம வீண் அதான் மற்ற பேச்சுக்கள் பேச உட்காந்துருக்கோம்னு வைங்களேன், ஒருத்தர் பேச பல பேர் கேட்போமா, ஒருத்தர் பேசுறது ஒருத்தரே கேட்க மாட்டோம். இப்போ ஃபோன்லேயே நம்ம பேசுகிறோம் வைங்களேன், நம்ம ஒரு பக்கம் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருப்போம், எதிரில் உட்காந்துருக்கோம் அவங்க வாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவான், நீங்கள் பேசுகிறத நான் கவனிக்கலையே, நீங்கள் பேசுகிறத நான் கவனிக்கலையே, ஆகுதா இல்லையா? அப்ப அந்த மாதிரி மனிதர்களிடம் தர்க்கமான உரையாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இபாதத்தின் சுவை இருக்காதான். இபாதத்துல என்னமா சுவை? அடுத்தடுத்து எப்ப இபாதத்து செய்வோம், எப்ப நம்ம இந்த அமல் செய்வோம், இந்த நேரம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, அந்த எதிர்பார்ப்போட செய்வதற்கு பேரு தான் சுவை. இந்த சுவனை வீண் பேசிக்கொண்டு இருப்பவர் தர்க்கத்துக்கு நான் சொல்றதான் சரி, நீ சொல்றதான் சரி, தர்க்கமே கூடாது. எந்த விஷயம், மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக சொல்றாங்க, யார் உலகத்தின் மீது ஆசை வைக்கிறார்களோ அவர்களை இறுதி முடிவு சரியாக இருக்காது. நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். துனியாவில் எவ்வளவு வாழ்ந்தாலும் எதையுமே நம்ம கொண்டு போக மாட்டோம், எல்லாருக்கும் தெரியும். அப்பயே நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம். எது தேவையோ அல்லாஹ் நம்மளுக்கு தந்துடுவான். கதவை பூட்டிக்கிட்டு நம்ம படுத்திருந்தா கூட கதவை தட்டி கொடுப்பான். அதுதான் நம்மளுக்கு தேவை, இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. அது நம்மளுக்கு தேவை அந்த நிமிடமே நிறைவேறணும்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன அவன்கிட்ட கொடுத்தா வச்சிருக்கோம். யாரெல்லாம் இறக்கத்தை கொண்டு எனக்கு கொடுத்து உதவியா இல்ல, நீ இல்லாம என்னால எந்த உதவியும் எனக்கு வராது, நீ கொடுத்துதான். யார்கிட்ட இருந்து உதவி வந்துருச்சா, அல்ஹம்துலில்லாஹ், என் ரப்பு எப்படிப்பட்டவன், என் எனக்கு என்னுடைய தேவைக்கு தெரிஞ்சு உதவி செய்யறானே அப்படின்னு அல்லாஹ்ட்ட நம்ம மனமுருகி துவாக்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இறுதி முடிவு நல்லா இருக்காதுண்டா என்ன, எப்ப பார்த்தாலும் துனியாவுடைய பேச்சே இருப்பது. இதுக்கு பெரிய உதாரண காரணம், உலகத்தை ஆசைப்பட்டான், உலகத்தை பூமியெல்லாம் நெருக்கடி ஆக்கலையா,
எப்போ எது வரைக்கும்? கியாமத்து நாள் வரைக்கும் நெருக்கடி ஆக்கி வச்சிருக்கான். உலகத்துல வாழ்வதற்கும், உண்ணுவதற்கும், உறங்குவதற்கும், தங்குவதற்கும், அன்பு செலுத்துவதற்கும் உள்ள அளவு யாராருக்கு அல்ல எதை எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தே நம்மளுக்கு வச்சிருக்கான். இன்ஷால்ல கொடுத்தும் வச்சிருக்கான், கொடுக்கவும் செய்வான். அந்த அடிப்படையில மனதை அமைதிப்படுத்துகிறார். அடுத்து சொல்றாங்க, யார் உலகத்தில் மார்க்க அறிவு பெறவில்லையோ அவரின் உள்ளம் ஹயாத்தாக இருக்காது. நவுதுபில்லாஹி மின்ஹு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அதாவது மார்க்க அறிவு பெறணும், கடைசி வரைக்கும் பெற்றுக்கொண்டே இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள தூக்குல போடுறதுக்காக வேண்டி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நிப்பாட்டி இருக்காரு. ஒரு மார்க்க விவாதத்தில் அவர் தூக்கு தண்டனைன்னு கொடுத்துட்டாங்க. மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. பெரிய அறிவாளி, பெரிய இமாம், இவங்களை கொண்டு தூக்கில் போட போகிறாங்களேன்னு எல்லாரும் கவலையோடு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கடைசி ஆசை உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. யார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்குறாரு ஹம்பல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ அதுக்கு பதில் சொல்கிற அஹமது ஹம்பல் இமாம் சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் ஒரு மனிதரை காமிச்சு சொல்கிறாங்க, அவர்கிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு எனக்கு அவகாசம் கொடு. மனைவிட்ட பேச கேட்கல, பிள்ளைகள்கிட்ட பேச கேட்கல, யார்கிட்டையுமே கேட்கல. இந்த ஒரு மனிதரை மட்டும் 2 நிமிஷம் பேச அனுமதி கொடுன்னு கேட்குறீங்களே. அவரை கொண்டாந்து நிற்பப்படுது. இப்போ அவங்க கேட்குறாங்க, காலில் சாக்ஸு போட்ட நிலையில் அந்த காலுக்கு தயமம் செய்கிறது, மசஜ் செய்வது என்ன சட்டம்? இதை ஷாபி ரஹ்மத்துல்லாஹி மாணவர் தான் நான், நீங்களும் அந்த மாணவர் தான். அதை கற்றுக் கொடுக்குற அந்த நேரத்தில் நான் இல்லை, அதனால நான் யார்கிட்ட தெரிஞ்சு கொள்வதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ கேட்குறேன், அதை சொல்லி கொடுங்கன்றாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டாங்க. இப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்பை திரும்பி பார்த்து சொல்கிறாங்க, இப்படி தூக்கில் போட்டுக்க. சுப்ஹானல்லாஹ். கடைசி நிமிடம், எப்படிப்பட்ட நேரம்! தூக்கு தண்டனைன்னு விதிச்ச அந்த நேரத்துல கூட மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும் ஆசைப்பட்டவர்கள் தான் இமாமார்கள். அவர்களை நம்ம எவ்வளவு உயர்வா நினைக்கணும், ஒரு நேரம் சிந்திச்சு பார்ப்போம். அந்த அடிப்படையில மார்க்கப்பட்டு நம்ம கேட்டுக்கொண்டே இருப்பவர்களாக இருக்கணும். அடுத்ததாக, யார் அநியாயருடன் சேர்ந்து இருப்பாரோ அவரிடம் தீன் இருக்காது. அநியாயம் செய்கிறவர்களோட ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருந்தோம்டா தீன் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துமார்கள்ட வட்டி என்பது எறும்பை போல் உள்ள நுழையும்டாது. இப்போ என்னென்ன பேரில் நம்மளுக்கு உள்ள நுழைஞ்சிருக்கு, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. என்னென்னமோ அதுக்கு பேர். நான் வட்டிலாம் கொடுக்கலம்மா, நெட்டிலாம் வாங்கலை. வாங்க சொல்கிற நேரம் வந்துருச்சா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இவர்களை விட்டு நம்ம பாதுகாக்கணும். இது அடுத்தது ஒரே 7வது விஷயம், யார் மக்களிடம் குழப்பத்தை தேடுகிறாரோ அவரிடம் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்காது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் இந்த விஷயத்தில் இருந்து பாதுகாத்து, ஹவுதுல் அமானா அவர்கள் உஸ்தாத் சொல்லி கொடுத்ததின்படி வாழ்க்கையை நடத்தினார்கள். அதுபோல் நாமளும் கற்ற விஷயத்தை மனதில் பதிந்து பிறருக்கு கற்றுக் கொடுத்து வாழக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்மானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும், அஸ்ரகல் மத்ரூர் அலைனா அந்த